அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. சார், விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் அமைய போற படம் தான் ஜனநாயகன் படம். படத்தோட பிசினஸ் ரீதியா மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்களே, எந்த அளவுக்கு உண்மை சார்? ஃபைனல் ஒர்க்கு போயிட்டு இருக்கு ரொம்ப வேகமாக. அந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னா, கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜினை வந்து படத்தை எனக்கு போட்டு காமிக்கணும், படத்தை பொலிட்டிக்கலாக அவர் பேசின விஷயங்கள்லாம் சில விஷயங்களை மாற்றணும், நெருக்கடி கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் அந்த படத்துக்கு சிக்கலை கொண்டு வந்து விட போகுதுன்னு தெரியல. இப்போ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள வந்து படத்தை எங்களுக்கு போட்டு காட்டுங்க, இந்த சில வசனங்கள் இருக்கா, வசனங்களை மாற்றணுமான்னு சில ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியை H1 வந்து கொடுத்துருக்கு. அவர் ஃபைனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை முதல்ல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா தேட்டரிக்கல் வாங்கியிருந்தார் 120 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் ஏதோ ஒரு சின்ன சிக்கல்னால அவர் அந்த படத்துலேருந்து பணத்தை அவர் திரட்ட முடியல, அவருக்கு ஏதோ ஃபினான்ஷியலாக ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் கோடில் வச்சுருந்தார். ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நாள் 18 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு சிக்கல் இருக்குது, இந்த பக்கம் நெருக்கடியும் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் சைட்லேயும் ஒரு குழப்பம். இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் ஜனநாயகன் போயிட்டு இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் அமைய போற படம் தான் ஜனநாயகன் படம். டிசம்பர் 27 அதோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. இப்போ வந்து படத்தோட பிஸ்னஸ் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்களே, எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைக்கும் விஜயினுடைய கடைசி படம். ரெண்டாவது அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு வரக்கூடிய முதல் படம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது ரசிகர்களை தாண்டி காமனாக இந்த படத்தில் அரசியல் ரீதியாக என்ன பேசியிருக்காரு விஜய், என்ன பேச போகிறார், அவர் கொள்கை என்ன, ஏதாவது பற்றி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளான படம். அது மாற்றுக்கிறது கிடையாது. பொங்கலுக்கு 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி 2026 ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. 27ஆம் தேதி சொன்ன மாதிரி மலேசியாவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச், அதுக்கு பெரிய டிக்கெட்லாம் கூட போட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க. விஜயோடைய முக்கியமான படங்களில் பணியாற்றிய டெக்னீஷியன்ஸு, டேரக்டர்ஸு, ஆக்டர்ஸு, மியூசிஷியன் எல்லாத்தையும் கூட்டு போகிறாங்க. ஒரு பெரிய 250 பேர் அங்கே போய் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதில் அவர் என்ன பேசுகிறாருங்கிறதும் அவர் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அந்த படத்தினுடைய பிஸ்னஸ், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேவியன் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை முதல்ல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா தேட்டரிக்கல் வாங்கியிருந்தார் 120 கோடின்னு சொல்கிறாங்க. பட் அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்து அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் ஏதோ ஒரு சின்ன சிக்கல்னால அவர் அந்த படத்துலேருந்து பணத்தை அவர் திரட்ட முடியல, அவருக்கு ஏதோ ஃபினான்ஷியலாக ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி டிலே ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டரில் வந்து பிரித்து விற்றுருவோம். அதாவது என்ன செய்வாங்கன்னா, மொத்தமாக ஒருத்தர் வாங்குறது ஒன்று இருக்குது, அது டிஸ்ட்ரிபியூஷன் சைடுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஒரு ஏரியா வைஸ் வச்சுருப்பாங்க. இப்போ சென்னை சிட்டி என்எஸ்சிம்பாங்க, நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு சிட்டி, டிடின்னு ஒன்று இருக்குது, திருநெல்வேலி தூத்துக்குடி, மதுரை ராமநாதபுரம் எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை வந்து பிரித்து விற்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்காம அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட படத்தை கொடுத்து விற்றுடலாம், ரிலீஸ் பண்ண சொல்லலான்னு ஒரு சில ஏரியாவில் கமிட் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க. இது ராகுல் தரப்பில் என்னென்னா, நான் இந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், நான் என்ஓசி கொடுத்தா தான் நீங்கள் இது பண்ண முடியும், என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எதுக்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு அவர் சைடில் இருந்து ஒரு போர்க்குடி தூக்கி இருக்கிறார் போல். ஏன்னா அவர் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் நியாயமான விஷயம். அது மியூச்சுவலாக நீங்கள் ஒரு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாமல் அவருடைய நாலேஜே இல்லாமல் அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, அதை பின்னாடி கொடுத்துருவோம்பா அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ ஆயிரும் இல்லையா. இப்போ அதனால அவர் சைடில் இருந்து என்ன பண்ணுறாங்க, என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அவர் ஒரு போர்க்குடி தூக்கியிருக்காரு. இப்போ இந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டே அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க பல இடங்களுக்கு. இப்போ இவங்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க. தயாரிப்பு நிறுவனம் என்ன செய்ய போகுது, யாரை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகி 9ஆம் தேதிக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் வருமா அப்படின்னு ரெண்டு தரப்புலையுமே ரொம்ப ஒரு கொதிப்பான மனநிலையில் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட படத்தினுடைய ஃபைனல் ஒர்க்கு போயிட்டு இருக்கு ரொம்ப வேகமாக. அந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னா, கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜினை வந்து படத்தை எனக்கு போட்டு காமிக்கணும், படத்தை பொலிட்டிக்கலாக அவர் பேசின விஷயங்கள்லாம் சில விஷயங்களை மாற்றணும், நெருக்கடி கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் அந்த படத்துக்கு சிக்கலை கொண்டு வந்து விட போகுதுன்னு தெரியல. ஏன்னா H1 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேரக்டர், ஆல்ரெடி அஜித்தை வைத்து படம் பண்ணவர், சதுரங்க வேட்டைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தவர். அவருக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும். ஒரு அரசியல் படம்
இந்த படத்தை எந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சினிமாவில் எப்படி ஒரு அரசியலை கொண்டு வந்து சேர்க்கணும், அது ரொம்ப வெளிப்படையாகவும் இருந்துடக்கூடாது, பிரச்சார தோணியான படமாகவும் இருந்துடக்கூடாது, அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியல் படமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு இயக்குனர். பிரச்சார நெடி உள்ள படமாக இருந்தால் பெருசாக மக்கள் ரசிக்க மாட்டாங்க, அந்த ரசிகர்கள் தான் போகும். அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி அதை தமிழ்நாட்டுக்கு தேவையான சில அரசியல் மசாலாக்கள்லாம் தடவி அதை வந்து வேற ஒரு டோனில் ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பார். யச்சுவந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டேரக்டருங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள வந்து படத்தை எங்களுக்கு போட்டு காட்டுங்க, இந்த சில வசனங்கள் இருக்கா, வசனங்களை மாற்றணுமான்னு சில ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியை யச்சுவந்தை கொடுத்துருக்கு. அவர் ஃபைனல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படின்னா இந்த படம் சென்சார் பண்ணணும், சென்சாருக்கு முன்னாடி ஓவர்சீஸ் சென்சார்னு ஒன்று இருக்குது. வெளிநாடுகளில் பொறுத்த வரைக்கும் யூரோப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 20 வரைக்கும் தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் பிறகு என்ன ஆச்சுன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு போயிடுவாங்க. மேக்ஸிமம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. டிசம்பர் கடைசி 10 நாள், அப்புறம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து ஒட்டுமொத்தமாக யூரோப்புமே ஃபெஸ்டிவல் மூடுக்கு போயிடும். இது டிசம்பர் கடைசி 20 நாள். அப்போ இந்த 20ஆம் தேதிக்குள்ளே அவர் வந்து படத்தை ஃபைனல் காப்பி ரெடி பண்ணி அதுக்கு சப்டைட்டில் போடணும். வெளிநாடுகளில் போகிறப்ப சப்டைட்டில் போட்டு அனுப்பணும். இந்த வேலைகள் இருக்கப்போ இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நாள் 18 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு சிக்கல் இருக்குது, இந்த பக்கம் நெருக்கடியும் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் சைட்லேயும் ஒரு குழப்பம். இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் ஜனநாயகன் போய்கிட்டு இருக்கு. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீதியான ப்ரெஷர் வருது அப்படின்னா ரமணா படம் வந்து பரபரப்பாக முதல்ல படம் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த படமாக ஏஆர் முருகதாஸ் விஜயகாந்தை வச்சு பண்ணுறப்ப விஜயகாந்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவருடைய அப்போ தான் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய நிர்வாகிகள், மன்ற நிர்வாகிகள், அவருடைய வெல்விஷர்ஸ்லாம் சில பேர் அங்கே உள்ளே வர்றப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்ன நீங்கள் வந்து அப்போல்லாம் விஜயகாந்த் வந்து ஆக்ஷன் ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல்ல காலை வச்சு சொல்லிட்டு அடித்தார்னா அந்த ஃபைட் சீன் பார்க்குறதுக்கே போவாங்க. டைலாக்லாம் அப்படியே முகம்லாம் ஆடுற மாதிரி அப்படி பேசுவார், கண்ணெலாம் சிகப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எமோஷனலை குப்பிளிக்கக்கூடிய ஒரு ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த ஹீரோவை வந்து நீங்கள் சாஃப்டாக ஒரு நேருவாங்க எடுத்து சிவி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை காமிச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் கேப்டனுக்கு உண்டான சீனே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்க சைட்லேருந்து அப்பப்போ தூப்பம் போட்டுருக்காங்க டேரக்டருக்கு. அது ஒரு மாதிரி அவருக்கு டிஸ்டர்பாக இருக்குது. 2வது நாள் என்ன பண்ணிட்டாரு முருகதாஸ் வந்து விஜயகாந்த் நேரடியாக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் பார்த்துட்டார். கேப்டன், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இருக்க படம் வந்து உங்கள் பேட்டர்ன் உள்ள படம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய படமாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுடைய இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும், இந்த மாதிரி அவங்க சின்ன இடைஞ்சல் இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா எனக்கு தெரியாது, இனிமேல் வரமாட்டாங்கன்ட்டார். முன்னாடி சொல்லி தான் கூப்பிட்டுருக்கேன். அதனால் இனிமேல் யாருமே சம்மந்தப்பட்ட ஆட்கள் வரமாட்டாங்க, நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ எடுங்க டேரக்டர் அப்படின்ட்டார். அதனால் முழுவதுமாக ஏஆர் முருகதாஸ் வந்து அவரை பண்ணார். அந்த படம் ரமணா, அது மிகப்பெரிய ஒரு ஹிட், இன்றைக்கி வரைக்கும் பேசக்கூடிய படம், விஜயகாந்த் கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன் சொல்ல வரேன்னா சினிமா வேறு அரசியல் வேறு. அதை கொண்டு வந்து இங்கே காட்டுறப்ப என்ன ஆகும்னா நல்ல படைப்புகள் வந்து செஞ்சு போயிடும். இப்போ அவர் ஒரு மூடில் பண்ணியிருப்பார், இந்த டைலாக்கை தூக்குங்க, ரொம்ப எமோஷனலான டைலாக் இருக்கும், இந்த டைலாக்கை வச்சுருங்க, இல்லை பீப் போடுங்க, இல்லை புதுசாக ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது அந்த ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம் அங்கே வந்து தடைப்படும். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இதெல்லாம் தாண்டி அவங்க 9ஆம் தேதி ரிலீஸுக்கு தயாராகணும். ஓகே சார். இப்போ அரசியல் தலைவர்கள் வந்து அவங்களோட உள்ளீடு உள்ளே இருக்கிறதுனால படத்தை பாதிக்கிறது ஓரளவுக்கு ஓகே, இருந்தாலும் இந்த படத்தை எடுத்த அந்த இயக்குனர் பாதிக்கிறது வந்து அவருக்குமே ரொம்ப மனக்கசப்பாக இருக்குமோ? இது மன வருத்தம் இருக்கும் இல்லையா? ஒரு காட்சியை வந்து ஆல்ரெடி அது வந்து ஒரு பகவந்த் காட்சின்னு ஒரு தெலுங்கு படம், அந்த படத்தை இவங்க அப்படியே பண்ணல. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா யஷ்வந்தை பொறுத்த வரைக்கும் நேர்கொண்ட பார்வையை ஒரு ஹிந்தி படத்தை வாங்கி பண்ணாருமே அந்த படத்தை அப்படியே பண்ணியிருக்க மாட்டார். அது இங்கே உள்ள எப்படி ஆட்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிப்பார். இப்போ விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கிற படம், அங்கே பாலகிருஷ்ணன் நடித்த படம், அதை அப்படி இங்கே பண்ண முடியாது. அப்போ இங்கே விஜய் ரசிகர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வைக்கணும். அதே நேரத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய படம், அந்த இமேஜையும் பார்க்கணும். பல்வேறு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு டேரக்டராக வந்து அவர் யோசிக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருப்பார். அப்படிங்கும் போது அவர் ஒரு பேட்டர்னில் பண்ணியிருப்பார். அதை வந்து நீங்கள் மாற்றுங்க, இதை எடுத்துருங்க, அதை வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம் அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். அதை எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. ஓகே சார். பொதுவாக விஜய் அவர்களோட படம் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை சந்திக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இது கடைசி படங்கிறது வேறு. இன்னொரு பக்கம் சேட்டலைட் ரைட்ஸ்லையும் படத்துக்கான சிக்கல் நிறைய அளவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ரைட்ஸ், இந்த ஓடிடி ரைட்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம்லேயே பல பிஸ்னஸில் சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இது முழுக்க இந்த விஷயம் வந்து அரசியல் அழுத்தத்தோட காரணத்தினால தான் இது நடக்குதா? இல்லை, அது அரசியலுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒட்டுமொத்தமாகவே
இந்த ஓடிடி தளங்கள் வந்து அவங்க வந்து ஒரு சிண்டிகேட்டாக வந்து அவங்க பேசி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி படம் ரிலீஸுக்கு பிறகு தான் வாங்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஓடிடி பிஸ்னஸ் தான் ஒரு காலத்தில் சேட்டலைட் பிஸ்னஸ் இருந்துச்சு. அந்த படத்தை வந்து பூஜை போட்ட அன்றைக்கி சேட்டலைட் வந்து வாங்கிடுவாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் படத்தை ஷூட்டிங் போகிறதுக்கே ஒரு காலகட்டத்தில் பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு சேட்டலைட் சேனல். பட் சேட்டலைட் சேனல்ஸ் வந்து இப்போ ரொம்ப பெருசாக வாங்குறதில்ல. ஓடிடி அந்த ஓடிடி தளங்கள் வந்த பிறகு ஓடிடி என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய படங்களுக்கு பெரிய விலைகளை கொடுத்து வாங்கினாங்க. சில கம்பெனிஸ் வந்து ஓடிடி தளங்களே பட்டையை போட்டதெல்லாம் இருக்குது. அல்லது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் சிண்டிகேட்டாக பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறது ஒன்று எடுக்கிறது ஒன்று, சொல்கிற டேட்டில் படத்தை கொடுக்குறதில்ல, படமும் சரியாக வர்றதில்ல அப்படிங்கிறது. அவன் என்ன படமாக இருந்தாலும் சரி போடு, படத்தை எடுத்து காட்டு, படம் பார்த்து தான் வாங்குங்கிற முடிவுக்கு ஓடிடி வந்துட்டான். முந்தைய அப்படி இல்லை, அந்த ஓடிடி வாங்கிக்கிறேன் 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபாயில் 50 ரூபா அட்வான்ஸாக கொடுத்துருவான். ஓகே, இன்றைக்கி அவன் அப்படி வர்றதில்ல. அவன் என்ன பண்ணிட்டான்னா படத்தை எடுத்துட்டு வா, யார் படமாக இருந்தாலும் நான் பார்த்துட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு. சமீபத்தில் அவன் வாங்கிய பெரிய படங்கள் பெரிய லாஸ், பெரிய நஷ்டத்தை கொடுத்ததுனால என்ன பண்ணான்னா அவங்க எல்லா ஓடிடியும் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் படம் வந்தாலும் பார்க்காம வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது வந்து இவங்க செஞ்ச சில தவறுகள். இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க ஓடிடி கமிட் ஆயிடுச்சு, நம்ம என்ன நாளும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பண்ணுறது, படத்தை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுக்கிறது அப்படிங்கும் போது ஓடிடி தளம் கொடுத்துருப்பான், பணம் கொடுத்துருப்பான், அவனுக்கு ஃபைனான்ஸ் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்கல்ல. அப்படிங்கிறனால அது அந்த பிஸ்னஸ் இல்லை. இப்போ ஜனநாயகனுக்கு மட்டும் கிடையாது, பெரும்பாலான படங்களுக்கு ஓடிடி பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பாதிப்பு. ஓடிடி மட்டும் கிடையாது, ஃபினான்ஸே கிடைக்கிறது இல்லை. ஒரு முக்கியமான நடிகருடைய படம் ஷூட்டிங்காக அவுடோர் போயிட்டாங்க, ஃபினான்ஸ் இல்லைன்ட்டாரு, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்க. இன்றைக்கி சமீபத்தில் நடந்த மேட்டர். யார், எந்த நடிகர்? ஒரு பெரிய நடிகர் படம் வேணாம், அந்த படம் பாதிக்கும் நம்ம சொன்னோம்னா. ஒரு பெரிய நடிகருடைய படம் ஷூட்டிங் போயிட்டாங்க அவுடோரு, ஃபினான்சியர் பணம் கொடுக்கல, அடுத்த நாளே பேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு. நடிகர் இன்றைக்கி படம் அடுத்த ஃபினான்ஸ் வாங்கி தான் போகணும். அந்த மாதிரி சிக்கல் இருக்குது இன்றைக்கி. ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஓடிடியாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து சேட்டலைட்டாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி ஒரு சிக்கலாக இருக்குது. அது ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்குமே சிக்கலாக இருக்குது. அது மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்காக நெருங்கிட்டு இருக்கு. ரிலீஸ் டைமில் படத்துக்கான ரிலீஸை எந்த அளவுக்கு பாதிக்கிற விஷயம் மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை, ரிலீஸ்க்கு பாதிக்காது. ஏன்னா வந்து இவங்க பெரிய அளவில் இவ்வளோ பண்ணவங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஒரு என்னென்னா டிலே ஆகாமல் வரணும். 9ஆம் தேதிங்கிறது கரெக்டாக அப்போ தான் லீவு ஸ்டார்ட் ஆகுது, பொங்கல் ஹாலிடேஸு. 9ஆம் தேதிக்குள்ள வந்துருச்சுன்னா பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. எதிர்பார்ப்பு மீறி படம் வரலான்னா அது ரொம்ப சிக்கலாயிரும். அந்தளவுக்கு போக விட மாட்டாங்க, பேசிகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து படத்தோட ஓவர்சீஸில் அதோட மார்க்கெட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? இல்லை, ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மலேசியா வாங்கினவர் தான் ஆடியோ லான்ச்சே பண்ணுறாரு. டெத்தோ மாலிக் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். கோட் அவர் தான் வாங்கினார், கூலி அவர் தான் வாங்கினார். அவர் எப்படி ஒன்றுனா ஒரு படத்தை வாங்கினார்னா அந்த நாட்டில் படத்தை ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொமோஷன் எந்தெந்த வழியில் பண்ண முடியுமா? இப்போ கபாலி அவர் தான் வாங்கினார். கபாலியில் பார்த்துருப்போம், ப்ரொமோஷனில் அவர் வந்து நம்பர் 1. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் கலைப்புள்ளி தானு மாதிரி அந்த ஊரில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் அந்த ஈவெண்ட்டே பண்ணுறார். பல கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் திறறாங்க. 1 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் டிக்கெட்டு போட்டுருக்குறாங்க அப்படின்னா பார்த்துங்க. மலேசியா ப்ரைஸே அவ்வளோ வந்துருக்கு. அதுவே ஒரு படத்தினுடைய ஒரு பட்ஜெட் தாண்டி போயிடும். அதுவே ஒரு படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கலெக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அது ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் போட்டு வைக்கலாமா, இங்கே விற்றா தான் தெரிஞ்சு போயிடும், அதனால் அங்கே போய் விற்று நீங்கள் அதுலேயும் ஒரு காசு பார்க்குறீங்க, அப்போ ஒரு ரசிகன் எந்தெந்த வழியில் படத்தை கொடுக்கணும் பண்ணுறீங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ஏறக்குறைய பார்த்தா அது நியாயமான விஷயமும் கூட. ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்சை பார்க்கணுன்னு ஆசைப்படுவான், தளபதி பேசுகிறத கேட்கணும்னு ஆசைப்படுவான். அது நீங்கள் வெளிநாட்டில் வச்சு அதுக்கு டிக்கெட் போட்டு அதே ஒரு காசாக்குறப்ப அது ஒரு விமர்சனம் இருக்குது. ஓவர்சீஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஓப்பனிங் இருக்குது. பெரிய அளவில் வாங்கினவங்க எல்லாருமே அந்தந்த நாடுகளில் ப்ரொமோஷனில் இறங்கியிருக்கிறாங்க. ஓகே சார், அதுவுமே இந்த டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் விற்றது, அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து விற்றதெல்லாம் கரூரில் அவர் வந்து விஜய் அவங்க இறந்தவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை வசூல் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னிக் மாதிரி சொல்கிறாங்களே, இது உண்மையா? இல்லை, நம்ம வந்து அதை எதுக்காக வசூல் பண்ணாலும், ஆனால் ஒரு பெரிய தொகை இந்த ஆடியோ லான்ச்சில் வருது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசு இல்லை, அது மலேசியன் ரிங்கிட்டில் வசூல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரிய சொல்கிறேன், ஒரு படத்தை பெரிய பட்ஜெட் படத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வசூலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்கும் எல்லாத்துக்கும் அதில் ஒரு ஷேர் இல்லாமல் இருக்காது. ஏன்னா இவர் எப்படி அவங்க போய் பண்ண போகிறாரு, அப்போ இந்த இதுலேயும் ஒரு வருமானம் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. சமீபத்தில் கூட அவர் பேசின ஒரு ஆடியோ கூட வீடியோ கூட பேசியிருந்தார் ஒரு மேடையில், எல்லாருக்கும் வீடு அப்படின்னு. எல்லாத்துக்கும் வீடுலாம் 2வது கொடுங்க, நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், எல்லாருக்கும் வீடு 2வது கொடுங்க, முதல்ல எல்லாத்துக்கும் ஜனநாயக படம் டிக்கெட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் பார்த்துருக்கலாம், ஏன் பண்ணுறான்னு தெரியல. ஓகே சார், கூடவே பராசக்தி படம் வருது, அதோட ப்ரொமோஷன் எப்படி போயிட்டு இருக்கு? பராசக்தி வந்து ஒன்றும் ஆரம்பிக்கல. அவங்க டிசம்பர் இந்த மாதம் மிடில் தான் அவங்க ப்ரொமோஷன் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை உறுதியாகம் செய்த
ஒருத்தருடைய கதை தான் பராசக்தி. இந்திய எதிர்ப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தன்னை உயிர் மாய்த்து கொண்ட ஒரு பெரிய ஒரு தியாகியினுடைய கதை தான். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய படம், ஒரு எமோஷனலான படம். எப்படி அமரன் வந்து ஒரு பெரிய கெயினை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துச்சோ, இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய கெயினை கொடுக்கும். படம் ஒரு எமோஷனலான ஒரு படம். அந்த படம் ஒன்றும் ஆரம்பிக்கிறாங்க ப்ரொமோஷன், அநேகமாக இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கில் ஆரம்பிப்பாங்க. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.